ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த தை மாதம் சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல மாசமாகவே அமையப்படுது. காரணம் 11ல் குரு இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்வையிடுறதா மட்டும் இல்லாம 6ல் யோகமான கிரகங்கள் 6ல் சூரியன் இருந்தா நல்லது, செவ்வாய் இருந்தா நல்லது, புதன் இருந்தா நல்லது. 3மே 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய மாதம் இதுதான். அப்ப இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அதனால தொழில் உங்களுடைய உத்தியோகம் ரொம்ப சிறப்பா போகும். உத்தியோகத்து மூலியமா கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு குறைவு இல்லாம கிடைக்கும். அதே நேரம் உத்தியோகத்துல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். எல்லோர்கிட்டையும் நீங்க ரொம்ப இயல்பா பழகி வேலை வாங்குவீங்க. அதே சமயம் நீங்க அவங்களுக்கு தேவையானதையும் நீங்க பண்ணுவீங்க. அதனால உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஊழியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லதுதான் எப்பவுமே. ஆனால் 90% அவர்களும் உங்களுக்கு ரொம்ப ஓப்புல தான் இருப்பாங்க. பண வரவுல தடை இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த தொழிலை தொட்டாலும் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருக்கு. இரும்பு தொழில், கமிஷன் தொழிலை தவிர்த்து மற்ற தொழிலெல்லாம் உங்களுக்கு நிறைய லாபங்கள். இரும்பு தொழிலோ கமிஷன் தொழிலோ இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தாமதிச்சு அது பண வருமானம், அவ்வளோதான். மற்றபடி எந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான மாதமா அமையும்னு சொல்லலாம். குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, எரிபொருள் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்க, பில்டிங் சம்மந்தமான தொழில் நடத்துகிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மருத்துவத்தில் இருக்கிறவங்க, இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல காலகட்டமாகவே அமையும். லாபங்களில் கொஞ்சம் பண வரவுல தாமதம் ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங்கில் வெளியில் நிற்கும். அது அவ்வளோ சுலபத்தில் கைக்கு வராது. கொஞ்சம் தடைய வரும். அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக இப்போதைக்கு இருக்குது. குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாய் தந்தையருடைய ஆதரவு அவங்க வழி சொந்தங்களாலேயும் உங்களுக்கு ஆதாயங்கள், சகோதர சகோதரிகளால் உதவிகள் ஆகிற ஒரு நேரம் தான் இருக்குது. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பூர்வ புண்ணிய அதிபதி குரு உங்களுடைய கணவர் ஸ்தானத்தை அல்லது உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையும் இருக்கு. பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பிப்ரவரி 7க்கு மேல அவங்க இன்னும் சிறந்து செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். ஆண்டோட இறுதி தேர்வுகள் வரக்கூடிய நேரம். அதனால அவங்க ரொம்ப முனைப்போட படிப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படுற நேரம் தான். உங்களுக்கு பெரிதாக ஆரோக்கிய கேடுகள் இல்லைனாலும் உடல் உஷ்ணத்தினாலையும் வாயு தொலைனாலையும் நீங்கள் பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய வாகனம் வாங்குறதோ அல்லது புதிய கடன்களை பெற முயற்சி பண்ணுறதோ அல்லது புதிய வீடு கட்டுற யோசனைகளோ உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவே இந்த மாத சிறப்பு பலனா நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, குருவோட ஜீவ சமாதிகள், அர்த்தநாரீஸ்வரர்.